அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31 மே 2026. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கர்நாடகா புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் தேர்வு. ஸோ ஜூன் 3 பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சித்தராமையா அவர்கள் பதவி விலக்கி அவங்க டி.கே. சிவகுமாரை முதல்வராக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதனால் நேற்று அவங்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சு. ஓகே, ஏன்னா எம்எல்ஏ தான் ஓகே நாங்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து மறுபடியும் நாங்கள் ஆளுநர்கிட்ட கோர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க நேற்று. ஓகே, ஸோ ஜூன் 3 அந்த பதவியேற்பு விழா நடக்க போகுது. சரியா? ஓகே, ஆல்ரெடி பார்த்தது தான், அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பெரிய அளவு செய்திகள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கம்மியான நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆர்டிக்கல் எடிட்டோரியல் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மியான்மர் அதிபர் இந்தியா வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மியான்மர் அப்படிங்கும்போது நம்ம பர்மான்னு படிச்சிருப்போம். ஓகே, பழைய நேம் பர்மா. ஸோ மியான்மரில் பார்த்திங்கன்னா 2021 அப்புறம் இராணுவ அந்த மக்களாட்சி கலந்து அந்த இராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. சரியா? ஓகே, ஸோ அங்கே இராணுவ ஆட்சி நடந்து ஆரம்பித்து இப்போ 2023 இப்போ ரீசெண்டாக தான் ஒரு அவங்களோட இராணுவ தலைமை அந்த தளபதி இப்போ பிரதமராக பதவியேற்றிருந்தார். ஓகே, அந்த அதிபராக. ஸோ அவரோட பேர் பார்த்திங்கன்னா மின் ஆங் லியாங். ஓகே, மின் ஆங் லியாங். ஓகே, ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஃபைனல் ட்ரிப் வந்திருக்காரு. எதுக்குன்னா நம்ம கூட ஏன்னா அண்டை நாடுன்னும் போது நம்ம கூட சில வர்த்தகங்கள் எல்லாம் இது பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ உள்நாட்டு போர் கடைசியாக முடிஞ்சு இப்போது இவங்க புதிய அதிபராக முன்னாள் இராணுவ தளபதி பின்னவங்களையும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லை பாதுகாப்பு அப்புறம் இணைப்பு வசதிகள், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் சார்ந்த விவரங்கள் குறித்து இருவரும், அதாவது நம்மளுடைய பிரதமரும் அவங்களோட அதிபரும் விரிவாக பேச போகிறாங்க. இன்றைக்கி அந்த மீட்டிங் நடக்குது. சரியா? ஸோ நேற்று வந்தார், இன்றைக்கி அந்த மீட்டிங் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதான் ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ மேகாலயத்தில் 13 நாடுகளின் ஒருங்கிணைந்த இராணுவ பயிற்சி நிறைவு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிரகதின்னு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இராணுவ பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது முடிஞ்சிருக்கு. ஓகே, சரியா? சரி. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்க ஏஐ உரையாடல் தளம். ஸோ ஒன்றும் இல்லை, மத்திய அரசு சார்பாக இந்த அரசு துறைகள் மீதான ஏதாச்சும் மக்களுக்கு குறை இருந்தால் அவங்க ஒரு போர்ட்டல் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் அவங்க அந்த ஏஐ உரையாடல் சாட்பாட் இருக்கும் இல்லையா, ஏஐ சாட்பாட், அதுக்கிட்ட அவங்க சொல்லலாம். அந்த போர்ட்டல் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சமாதான் தீதி. ஓகே, அந்த போர்ட்டல் நேம் சமாதான் தீதி. ஓகே, சரி. ஸோ இன்றைக்கி ஃபைனல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் இல்லையா, 2 மாத காலம் நடந்து கொண்டிருந்த ஐபிஎல்லோட ஃபைனல் இன்றைக்கி பெங்களூரும் குஜராத்தும் மோதுறாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் யாருக்கு இன்றைக்கி கப்புன்னு. சரியா? அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த 2025-26 நிதியாண்டில் நாட்டில் ரூபாய் 48,000 கோடிக்கு வங்கி மோசடிகள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த சைபர் அட்டாக்ஸ் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சைபர் அட்டாக்ஸ் தான். ஸோ இந்த சைபர் அட்டாக்ஸை எப்படி நம்ம பண்ண விடாமல் எப்படி பேங்க் சிஸ்டம்ஸை இன்னும் ஒரு பாதுகாப்பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கும் ஆர்பிஐ போட்டு, ஸோ ஆர்பிஐ அதை இன்னும் ஃபாஸ்ட்டாக இப்போ செக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஜஸ்ட்டு அந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 40,000 crore அதுக்கு அந்த லெவலுக்கு நடந்திருக்கு. அந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா 10,114 நிதி மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளது அப்படின்றத ஆர்பிஐ ஒரு டேட்டாவை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தியில் சந்திக்கலாம்.